ஒருபுறம் நாமத்தை சொல்லிக்கொண்டே மறுபுறம் பொறாமையும் மற்றவர்களை குற்றம் கூறுதலும் இருந்து கொண்டிருந்தால் இந்த நாமம் இந்த பொறாமையையும் பொச்சரிப்பையும் சாப்பிட்டு விடும். அதற்கு பல நாட்கள் பிடிக்கும். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, தேவாசுர யுத்தங்கள். மது கைட்டபர் மகாவிஷ்ணுவே எத்தனை நாட்கள் போராடுகிறார். அவரே படைத்த அசுரர்கள் தான். ஆனால் அந்த அசுரர்களை வெற்றி கொள்வதற்கு அவரே போராட வேண்டியிருக்கிறது. பல நாட்கள் போராட வேண்டியிருக்கிறது. ராமராவண யுத்தம், மகாபாரத யுத்தம் இதெல்லாம் பார்த்தோமானால் கடவுளே அந்த அசுரர்களை சிருஷ்டி செய்கிறார். அவர்களுக்குரிய பலத்தையும் அவர் கொடுக்கிறார். அந்த அசுரர்கள் வேறு மேலும் தவம் செய்து